8th Standard Social Science, Unit 1, Advent of the Europeans, ஐரோப்பியர்களின் வருகை. Introduction. Many of the foreign travelers, traders, missionaries and civil servants who came to India. அதாவது நிறைய ஃபாரின் ட்ராவலர்ஸ் ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக சுற்றுலா வர்றவங்க, வியாபாரம் பண்ண வர்றவங்க, ட்ரேடர்ஸ், மிஷினரிஸ்னால் மடங்கள், கல்வி நிலையங்கள் நடத்துறது, சிவில் சர்வெண்ட்ஸ் வேலைக்காகவும் வந்திருக்காங்க. யூரோப்பியன்ஸ் நிறைய ஃபாரினர்ஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. எப்போ இந்த 18th and 19th centuries have left accounts of their experience. அவங்க வந்துட்டு போன அவங்களுடைய நினைவாக 18th and 19th centuryயில் அவங்கள பற்றிய எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்ம நாட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. To know the events of modern period, we have abundant sources at the international, national and regional level. மாடர்ன் பீரியடில் அவங்க நடந்த ஈவெண்ட்ஸை பற்றிய சோர்ஸஸ் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இருக்குது, நேஷனல் லெவல்லையும் இருக்குது, ரீஜனல் லெவல்லையும் இருக்குது. சோர்ஸஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா, நாகரீக இந்தியாவின் ஆதாரங்கள். சோர்ஸஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா ஹெல்ப் அஸ் டு நோ த பொலிட்டிக்கல், சோசியோ எக்கனாமிக், கல்ச்சரல் டெவலப்மெண்ட்ஸ் இன் த கண்ட்ரி. பொலிட்டிக்கல் அரசியல், சோசியோ எக்கனாமிக் சமூக பொருளாதார, கல்ச்சரல் கலாச்சார வளர்ச்சியை எடுத்து காட்டுகிறது. ஃப்ரம் த வெரி பிகினிங் இந்த போர்ச்சுகீஸ், அதாவது தொடக்க காலத்தில் ஃபஸ்ட்டு யார் வந்ததுன்னா இந்த போர்ச்சுகீஸ், செகண்ட் இந்த டச், இந்த ஃப்ரெஞ்ச், இந்த டேனிஷ் அண்ட் டான்ஸ் அண்ட் த இங்கிலீஷ் ரெக்கார்டட் their official transaction in Indian state papers. இந்த ஆர்ச்சிவ்ஸ் அட் லிஸ்பன், அவங்களுடைய ஆவணங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி அண்ட் மெட்ராஸ் வேர் லிட்ரலி ஸ்டோர் ஹவுசஸ் ஆஃப் ப்ரெஷியஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன். வரலாற்று இன்ஃபர்மேஷனை இந்த இடத்துலலாம் லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி, மெட்ராஸ் போன்ற இடங்களில் இருக்கிறது. ஆல் தீஸ் ரிசோர்ஸஸ் பி கிரிட்டிக்கலி இவாலுவேட்டட். எல்லா சோர்ஸஸும் அது நல்லா மதிப்பீடு செஞ்சுருக்காங்க. Kinds of sources. What are the kinds of sources? Written sources, material sources. What is written sources? After the written sources எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள். After the advent of the printing press, அதாவது printing press கண்டுபிடிச்ச பிறகு numerous books were published in different languages. அதாவது நிறைய லாங்குவேஜஸில் புக்கெல்லாம் நிறைய புக்கு எழுதியிருக்கிறாங்க. Hence people began to acquire knowledge easily in the fields like, அதாவது பீப்புளும் அதை பற்றிய நாலேஜ் எதுலேருந்துலாம் கிடைக்குது அப்படின்னா பீப்புளுக்கு ஆர்ட் கலை, லிட்ரேச்சர் இலக்கியம், ஹிஸ்ட்ரி வரலாறு, சயின்ஸ் அறிவியல், இதுலேருந்து நிறைய நாலேஜ் பீப்புளுக்கு கிடைக்குது. திஸ் இஸ் கால்ட் ரிட்டன் சோர்சஸ். The Europeans came to know about the immense wealth of India from the accounts of the Marco Polo அண்ட் சிமிலர் சோர்சஸ். அதாவது மார்கோ போலோ நம்ம நாட்டுக்கு நம்ம இந்தியாவை பற்றி அவர் புக்கில் எழுதியிருக்கிறார். அதை யூரோப்பியன்ஸ் படித்து இந்தியா ஒரு வளமிக்க நாடு, வெல்த் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவோட செல்வ செழிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபோர்த் ஒன், அனந்தரங்கம் வாஸ் எ டுபாஷ் இன் பாண்டிச்சேரி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டுபாஷ்? டிரான்ஸ்லேட்டர். அதாவது அனந்தரங்கம் அந்த காலகட்டத்தில் பாண்டிச்சேரியில் ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்கிறார். டு அசிஸ்ட் ஃப்ரெஞ்சு ட்ரேட் இன் இந்தியா. ஃப்ரெஞ்சு வாணிபம் இந்தியாவில் நடக்கிறதுக்கு இவர் உதவி செஞ்சுருக்கிறார். ஹீ ரெக்கார்டட், அனந்தரங்கம் ரெக்கார்டட் த ஈவெண்ட்ஸ். ஹிஸ் டைரிஸ், அவருடைய டைரியிலையும் ரிவீல் ஹிஸ் ப்ரொஃபவுண்ட் கெப்பாசிட்டி. இட் இஸ் எ மோஸ்ட் வேல்யூபிள் சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. அதாவது வரலாறுக்கு அது சிறந்த ஆதாரமாக திகழ்கிறது. ரிட்டன் சோர்சஸ். ரிட்டன் சோர்சஸ் ஆர், வாட் ஆர் த ரிட்டன் சோர்சஸ்? லிட்ரேச்சர், ட்ராவல் அக்கௌண்ட்ஸ், டைரிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ். லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம், ட்ராவல் அக்கௌண்ட்ஸ்னால் அவங்க நம்ம நாட்டை சுற்றி பார்த்துட்டு அவங்க எழுதின புக்கு, டைரி அவங்க டைரியில் எழுதின குறிப்பேடுகள், ஆட்டோபயோகிராஃபிஸ் அவங்கள பற்றிய குறிப்பேடுகள் எழுதினது. பேம்லெட்ஸ், அதாவது துண்டு பிரசுரத்துலேயும் எழுதியிருக்கிறாங்க, கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லேயும் எழுதப்பட்டிருக்கு. மேனுஸ்கிரிப்ட்ஸ், அதாவது கல்வெட்டுக்கள்லையும் எழுதப்பட்டிருக்கு. தென் ஆர்ச்சிவ்ஸ். ஆர்ச்சிவ்ஸ்னால் ஆவண காப்பகம். ஆர்ச்சிவ்ஸ் இஸ் த பிளேஸ் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு. எல்லா ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸும் ஆர்ச்சிவ்ஸில் தான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. The National Archives of India is located in New Delhi.
நியூ டெல்லியில் நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் வந்து இருக்குது. இட் இஸ் த சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்டோட முக்கியமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இட் ஹேஸ் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷனுக்கான ஆதாரங்களும் அங்கே தான் இருக்குது. இட் கண்டெய்ன்ஸ் authentic evidence for knowing the political, social, economic, cultural and scientific life and activities of the people of India. அதாவது இட் கண்டெய்ன்ஸ், இந்த சோர்ஸஸ் வந்து இந்த ஆர்ச்சிவ்ஸ் வந்து என்ன நமக்கு வெளிப்படுத்துனா அத்தன்டிக் எவிடன்ஸ், அதாவது உறுதியான எவிடன்ஸை நமக்கு வெளிக்காட்டுது. அதாவது என்னென்ன அந்த காலகட்டத்தில் நடந்த பொலிட்டிக்கல், அரசியல் எப்படி நடந்தது, சோசியல் சமூக நிலைமை எப்படி இருந்தது, எக்கனாமிக் பொருளாதார நிலைமை எப்படி இருந்தது, கல்ச்சரல் அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது, சயின்டிஃபிக் அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்னென்ன இருந்தது, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பல்வேறு விதமான நடவடிக்கைகள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது இந்த எவிடன்ஸில் நமக்கு தெரியுது. இந்த ஆதாரங்கள் ஆர்ச்சிவ்ஸ்லேருந்து நமக்கு தெரியுது. இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆர்ச்சிவ்ஸ் இன் ஏஷியா. ஏசியாவிலேயே லார்ஜஸ்ட் ஆர்ச்சிவ்ஸ் எது அப்படின்னு கேட்டால் இந்த நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா. இட் இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ், தமிழ்நாட்டில் உள்ள ஆவண காப்பகம். இந்த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் ப்ரெசன்ட்லி நோன் அஸ் தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை. அதாவது தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ் எங்கே இருக்குன்னா மெட்ராஸில் இருக்குது. இந்த மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் இந்த தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ் ஆர் இன் இங்கிலீஷ். அங்கே உள்ள ரெக்கார்டு என்ன லாங்குவேஜில் இருக்குன்னா இங்கிலீஷில் இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ் இன்க்ளூட் இன்னும் சீரீஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் இன்னும் என்னென்ன லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னா டச், டேனிஷ், பெர்சியன் அண்ட் மராத்தி. தென் ஃபியூ டாக்குமெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் என்ன லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னா ஃப்ரெஞ்ச், போர்ச்சுகீஸ், தமிழ், உருது போன்ற லாங்குவேஜ்லேயும் இருக்குது. தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ் ஹேஸ் 1642 வால்யூம்ஸ் ஆஃப் டச் ரெக்கார்ட். டச் ரெக்கார்டு வந்து எவ்வளோ இருக்குன்னா 1642 வால்யூம்ஸ் இருக்குது. விச் ரிலேட் டு கொச்சின் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட். இதை ரிலேட் பண்ணி, அதாவது கொச்சின், கோரமண்டல் இதுக்குரிய தொடர்பை பற்றியும் அந்த வால்யூம்ஸில் இருக்குது. தீஸ் ரெக்கார்ட்ஸ் கவர் த பீரியட் ஃப்ரம், அதாவது எந்த காலகட்டத்தில் உள்ளது அப்படின்னா 1657 to 1845. The Danian records cover the period from 1777 to 1845. அதாவது டேனியன் ரெக்கார்ட்ஸ் வந்து எந்த இயரில் இருந்துன்னா 1777 to 1845. டாட்வெல் அப்படின்னு ஒருத்தர் prepared with great effort and the first issue of the calendar of Madras. அதாவது ஃபஸ்ட்டு கேலண்டரை கண்டுபிடிச்சிருக்கிறார் மெட்ராஸில். ரெக்கார்ட்ஸ் வாஸ் பப்ளிஷ்டு இன் 1917. டாட்வெல் வந்து கேலண்டர் ஆஃப் மெட்ராஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இது 1917 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஹி வாஸ் ஹைலி இன்ட்ரெஸ்டட் இன் என்கரேஜிங் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சஸ். இவர் வந்து டாட்வெல்ங்கிறவர் எல்லாரையும் நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சுக்கு. ஹீ ஓப்பன்ட் எ நியூ சாப்டர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ். இவர் தான் வந்து ஒரு நியூ சாப்டரை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. வாட் இஸ் த சாப்டர்? ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ். மெட்டீரியல் சோர்சஸ். மெட்டீரியல் சோர்சஸ் அப்படின்னா பொருள் சம்பந்தப்பட்டது, அதாவது பொருள் உள்ள ஆதாரங்கள். மெனி பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்டாச்சுஸ் ஆர் த மெயின் சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. அதாவது நிறைய பெயிண்டிங்ஸ், ஸ்டாச்சுஸ்னால் சிலைகள், இதெல்லாம் வந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் உள்ள சோர்சஸ். ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ், என்னென்ன பெயிண்டிங்ஸ், ஸ்டாச்சுஸ் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் லைக் என்னென்ன பில்டிங் நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னு கேட்டால் மெட்டீரியல் பில்டிங், செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் அட் கொச்சின், செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட் அட் பாண்டிச்சேரி, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இன் மெட்ராஸ், செயின்ட் டேவிட் ஃபோர்ட் இன் கடலூர். இந்தியா கேட், பார்லிமெண்ட் ஹவுஸ், பிரசிடென்ட் ஹவுஸ் இன் நியூ டெல்லி are different styles and techniques of Indian architecture. Other objects are there. What are the other objects? Materials of religious, cultural and historical value are collected and preserved in museums. மியூசியத்தில் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. These museums help to preserve and promote our cultural heritage. அதாவது நம்மளுடைய பாரம்பரியத்தை வளர்க்குறதுக்காக இந்த மியூசியம் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த நேஷனல் மியூசியம் இன் டெல்லி, அதாவது டெல்லியில் ஒரு பெரிய மியூசியம் இருக்குது. இட்ஸ் த லார்ஜஸ்ட் மியூசியம் இன் இந்தியா. இந்தியாவிலேயே பெரிய மியூசியம். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1949 இது உருவாக்கப்பட்டது. காயின்ஸ் ஆர் எ குட் சோர்ஸ். அதாவது காயின்ஸ்னால் காசு இருக்கு இல்லையா, அது வந்து குட் சோர்ஸ், ஒரு சிறந்த ஆதாரமாக கருதப்படுகிறது.
The first coinage was issued in 1862 கொண்டு ஒரு ஃபஸ்ட்டு காயினேஜ் அதாவது கொண்டு வரப்பட்டது 1862. எட்வர்ட் செவன் அசண்டட் ஆஃப்டர் குயின் விக்டோரியா, அதாவது குயின் விக்டோரியாவுக்கு பிறகு எட்வர்ட் செவன்கிறவர் ரூல் பண்ண வந்திருக்கிறார். அண்ட் த காயின்ஸ் இஷ்யூட், இவங்க 2 பேர் பேர்லையும் காயின்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பை ஹிம் அண்ட் ஹர் மாடல், இவங்க 2 பேர் மாடல்லையும். The Reserve Bank of India was formally set up in 1935. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உள்ள ரிசர்வ் பேங்க் வந்து 1935 செட்டப் பண்ணப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அண்ட் வாஸ் இஷ்யூட் இந்தியன் நோட்ஸ். The first paper currency issued by RBI, RBI means Reserve Bank of India, in January 1932 ஃபஸ்ட்டு பேப்பர் கரன்சி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் 5 rupees notes, ஃபஸ்ட்டு வந்து 5 rupees notes bearing the portrait of King George VI. அதாவது ஜார்ஜ் the 6th படம், அந்த அதாவது கப்பலில் இருக்கிற மாதிரி ஒரு படம் அந்த 5 rupee நோட்டில் இருக்குது. In 1690 Fort David was built by the British in கடலூர், அதாவது கடலூரில் ஃபோர்ட் செயின்ட் டேவிட் அப்படிங்கிற கோட்டையை பிரிட்டிஷ்காரங்க 1690 கட்டியிருக்கிறாங்க. தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஆர் அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். அதாவது வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ், ரிட்டர்ன் சோர்சஸ் அண்ட் மெட்டீரியல் சோர்சஸ். ஓகே, தேங்க்யூ.